நந்தினி, ஆழ்வார்க்கடியான், சேந்தன் அமுதன், பினாகபாணி இதெல்லாம் கற்பனை பாத்திரங்கள். அந்த மாதிரியான ஆட்கள் இல்லை வரலாற்றில். வந்தியத்தேவன், அருள்மொழிவர்மன், குந்தவைலாம் உண்டு. இந்த மாதிரி அந்த இல்லாத கதாபாத்திரத்திலையும் இருக்கிற கதாபாத்திரத்தையும் ஒன்றிணைத்து அது வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு நாவலாக. அதில் இன்னொரு ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட கேட்கணுன்னு இருந்தேன். அதாவது கல்கியுடைய பொன்னியின் செல்வன் நாவலில் இந்த ஆதித்த கரிகாலன் கொலை செய்தது யார் அப்படின்ற அதுதான் ரொம்ப திகிலான ஒரு கட்டம். அது அந்த ஒரு அறையில் வந்து அவர் உன்மத்தம் பிடித்து கத்துறதும், அந்த திடீர்னு விளக்குகள் அணையிறதும், அப்போ வந்து அவர் கத்திக்கிட்டு விழுந்து பிணமாக கிடப்பார். அந்த ஒரு கன நேரத்தில் வந்து யார் வெட்டினாங்க அப்படிங்கிறதே தெரியாது. நந்தினியா, பழுவேட்டரையரா, இது யாருன்னு தெரியாத ஒரு சூழலில் இருக்கும். ஆனால் நிஜத்தில் வந்து ஆதித்த கரிகாலனை கொன்னது யாருங்கிறதுக்கு கல்வெட்டு இருக்குல்ல. கல்வெட்டு அது வந்து நம்ம காட்டுமன்னார் கோயிலில் இன்றைக்கும் இருக்குது, கல்வெட்டு இருக்குது. அது வந்து சிலர் அந்த வழிபாட்டு செய்கிறவங்க தான் அதை இது பண்ணாங்க. அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பிற்காலத்தில் அதை வந்து அவங்க ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க? அவங்க வந்து பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இருக்கலாம். அது வந்து என்ன பேக்ரவுண்டுன்னு நமக்கு தெரியல, இருக்கிற செய்திகள் தான் நமக்கு தெரியுதே தவிர. அந்த கல்வெட்டை இவங்க வந்து வழிபாடு செய்யக்கூடிய குடும்பத்தினர் ஆகுங்க. அந்த கோயிலில் அந்த கோயிலில் வழிபாடுகள் செய்கிறவங்க தான் அது ஒரு இது மாதிரி கான்ஸ்பிரசி மாதிரி பண்ணி. ஆனால் நிஜத்தில் வந்து இவர் யார் கொன்னாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களுடைய சொத்துக்கள்லாம் பறிமுதல் பண்ணப்பட்டது. அவங்களை நாட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. நாட்டை அது வந்து காட்டுமன்னார் கோவிலுடைய கல்வெட்டு இன்னைக்கும் பாதுகாப்பாக தான். ஆனால் பொன்னியின் செல்வன்ல வந்து ஒரு கதையோட சுவாரஸ்யத்துக்காக மர்மமாக அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் தான். நமக்கு இன்னை வரைக்கும் அதை பேச தோணுதில்லை. அதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து அந்த ரத கோயில் இருக்குது, கடம்பூர், மேலக்கடம்பூர்னு சொல்கிறோமே. கடம்பூர் அரண்மனையில் தான் முதல்ல வரும்பொழுது வந்தியத்தேவன் வந்து வரும்பொழுது வீராணம் ஏரியில் அந்த வருது, அந்த ஆடி 18 அன்னைக்கு அந்த கடம்பூர் கோயில் பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு அரண்மனை இருந்ததாக சொல்கிறாங்க. பல செய்திகள் நமக்கு பல காலம் ஆனது. அது தவிர தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே தோன்றினாலும் ஒரு சான்றுகள் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஒரு வரலாறு வந்து அந்த மாதிரி 3000 ஆண்டுகள் பழமையானது. பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீழடியில் பண்ணுறாங்க, ஆதிச்சநல்லூரில் பண்ணுறாங்க, கொற்கையில் பண்ணுறாங்க, அழகனங்குளத்தில் பண்ணுறாங்க. நேற்றுக்கு இளந்தக்கோட்டைன்னு ஒரு இடத்துல சிவகங்கைக்கு பக்கத்தில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல இடங்கள், கிட்டத்தட்ட 100க்கு மேலே இடங்கள் அகழ்வாராய்ச்சி செய்திருக்கிறோம். இப்போ 100 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே இடங்கள்.